அண்ட் மக்களே, இதுதான் ஹேரியர்னுடைய டாட் இவி. எஸ், ஹேரியரும் டாட் இவிக்குள்ளே வந்துருச்சு. ஹேரியர்னுடைய அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்களால அது 4 வீல் டிரைவாக கொடுக்க முடியாத ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து அமைஞ்சிருச்சு. பட் அதே பிளாட்ஃபார்ம் தான் இந்த இவிலையும் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இவியில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேறு மோட்டரும் ரியரில் வேறு மோட்டரும் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிறதுனால அண்ட் இதனுடைய ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுனால இப்போது இந்த ஹேரியர் இவி வந்து உங்களுக்கான அந்த 4 வீல் டிரைவ் கேப்பபிளான ஒரு ஹேரியர் இவியாக வருது. பட் லுக்கை பொறுத்த வரைக்குமோ இல்லை வெஹிக்கிளை பொறுத்த வரைக்குமோ பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் வரும் இல்லையா, இந்த ஃபுல்லி கனெக்டட் டிஆர்லுக்கு கீழே அந்த கிரில் வந்து இப்போது ஒரு ஃபுல்லி பிளாக்டு கிரில்லாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் இந்த டாடா லோகோ வந்து ஒரு ஒயிட் ஸ்டிஞ்சில் மாறி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஹேரியர்னுடைய இவி அப்படிங்கிற அந்த டாட் இவி அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஹேரியரும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸானுக்கு அப்புறமா கர்வுக்கு அப்புறமா இப்போது ஹேரியரும் அந்த இவி செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நெக்ஸான் கர்வை விட ஒரு பெரிய இவி கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ டாடா மோட்டார்ஸுடைய போர்ட்ஃபோலியோவில் அப்படிப்பட்ட ஒரு காரும் இருக்குது அப்படின்றத டாடா மோட்டார்ஸ் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு லுக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த 360 டிகிரி கேமராவும் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் அது போக இந்த அலாய் வீலினுடைய டிசைன் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஈகோ ட்ரெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க.